அங்கீகாரமின்றி இயங்கி வரும் தனியார் பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகாரம் வழங்க மெட்ரிக் கல்வி இயக்குநரகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் பல மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தொடர் அங்கீகாரமின்றி இயங்கி வருகின்றன. இதனால் பொதுத் தேர்வுக்கு மாணவர்களை அனுப்புவதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளதுடன் பள்ளி வாகனங்களின் உரிமங்களை புதுப்பிப்பதிலும் பல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சங்க பொதுச் செயலாளர் நந்தகுமார் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்காவிட்டால் ஜனவரி 9ஆம் தேதி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அங்கீகாரம் இன்றைக்கு வரை ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு வழங்கப்படாததால் பள்ளி வாகனங்கள் எஃப்சி செய்வதில் மிக பெரும் குழப்பம் இருக்கிறது. ஆர்டிஓக்கள் யாரும் பள்ளி வாகனங்களை எஃப்சி செய்ய மறுக்கிறார்கள். அதே மாதிரி இன்று புதிய வாகனங்களை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். பல சிஇஓக்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்கள் எழுதுவதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள். நாமினல் ரோல் செக்லிஸ்ட்டை வாங்க மறுக்கிறார்கள். கேட்டால் அங்கீகாரம் இல்லை என்று இன்றைக்கு திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே அங்கீகாரம் தொடர் அங்கீகாரம் வழங்கப்படாததால் எங்கள் பள்ளிகளின் நிலை இன்றைக்கு கேள்விக்குறியாகி இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் பொதுத் தேர்வு எழுத முடியுமா இல்லையா என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது.